ஹாய் கைஸ், நம்ம மூவியில் ராபர் படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழில் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு அதிரடி ஆக்ஷன் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். சிட்டியில் நிறைய இடத்துல செயின் பறிப்பு நிறைய இடத்துல நடக்குது. குறிப்பாக வில்லன் டீம் இதை செய்கிறாங்க. அதில் வில்லனுடைய தம்பி தான் அதை செஞ்சிட்ருக்கான். திடீர்னு அவனை போலீஸ் பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாங்க. வில்லன் அங்கே தான் இருக்கான். எப்படியாவது தன்னுடைய தம்பி வெளிக்கொண்டாருன்னு சொல்லிட்டு யாரோடைய ஹெல்ப்பாவது கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறான். ஜெயிலுக்குள்ளே நம்ம 2 ஹீரோக்கள் இருக்காங்க. அவங்க பார்த்தா அவங்க வந்து ஹேக்கர்ஸ். அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்தோடைய கதை. இந்த படத்தோடைய பாஸ்ட்னு பார்த்தாவே அதை நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஃபஸ்ட் டைம் நல்லாவே இருக்குது. அந்த செயினை பறிக்க போகும்போது கொடூரமாக காமிப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா அது இப்படிலாம் காமிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதேமாதிரி ஃபஸ்ட்டாக பொறுத்தவரை நல்லாவே இருக்குது. இதில் நடிச்சு எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இந்த காலத்து இளைஞர்கள் எதுக்கெல்லாம் தன்னுடைய ஆடம்பர வாழ்க்கைக்காக மற்றவங்களுடைய அந்த செயினை பறிக்கிறது, இது மாதிரி திருட்டுக்களை ஈடுபடுறாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. அதனால் எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற கருத்தை டேரக்டர் வந்து நல்லா சொல்லியிருக்காரு. அது நல்லாவே கனெக்ட் ஆகிருக்கு. இந்த படத்தோட பிஜிஎம் பொறுத்தவரை நல்லாவே இருக்குது. சூப்பரான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபிக்கு நல்ல ஒரு விஷுவல் எஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. அதே படத்தோடைய கிளைமேக்ஸ் நல்ல ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சினிமோட்டோகிராஃபிக் அந்த கேமரா ஆங்கிள் நல்லாவே இருக்குங்க. ஃபைட் சீக்வன்ஸ் நல்லாவே வந்திருக்கு. ஒரு சில இதெல்லாம் அப்படியே வேறு மாதிரி சம்பவமாக பண்ணுறாங்க. அது நல்லாவே இருக்குது. இந்த படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே ஒரு சில காட்சிகள் வந்து ரொம்ப கொடூரமான எடுத்துருக்காங்க. அதை பார்க்க சகிக்கல, அந்தளவுக்கு தான் இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே பொறுத்தவரைக்கும் அந்தளவுக்கு இல்லை. ஏன்னா இவங்க மெச்சூரிட்டியான சீன்ஸ் எதுவுமே இல்லை. அந்த ரீசனபுளாக இல்லைங்க. இவன் வந்து செயினை பறிக்கிறதுக்காக எதுக்காக பறிக்கிறான், என்ன தேவை அப்படின்னு பார்த்தா ஒரு ரீசனபுள் இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு தான் மொக்கத்தனமாக இருக்குது. அதேமாதிரி படத்துடைய ஃப்ளாஷ்பேக் காட்சிகள்லாம் அந்தளவுக்கு இல்லைங்க. அந்தளவுக்கு இல்லை. இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்துக்கலாமோ, ட்விஸ்ட் அண்ட் எண்டில் கொஞ்சம் எடுத்துக்கலாமோ அப்படின்னு தான் இருக்குது. நமக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகவே இல்லை. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குது. அதனால் ஃபேமிலி தவிர தனியாக பாருங்கள். மொத்தம் இப்படி சூப்பராக எந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நான் சொல்கிறேன். ஓகே, திரும்பி எடுத்து ஒரு புதிய மூவியில் சந்திப்போம்.